அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம பதிவில் நம்முடைய ஹலாலான ஹாஜத்துக்கள் நிறைவேறுவதற்கு மற்றும் நாம் கேட்கப்படும் துவாக்கள் அனைத்தும் சிறகுகள் முளைத்து அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு அடியில் கொண்டு போய் சேர்க்கும். நம்முடைய துவாக்களும் அல்லாஹ்வின் நாட்டத்தால் கபூலாக்கப்படும். அதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். அல்லாஹ்விடம் துவா கேட்பது தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடம் பலருக்கு இல்லாமல் போய்விட்டது. சிலருக்கு துவா கேட்பதற்கு நேரமே இல்லாமல் போய்விடுகிறது. சிலருக்கு நம் துவா அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா என எண்ணம் தோன்றுகிறது. முதலில் நம்மை படைத்த ரப்பு இருக்கின்றான். நாம் அவனது அடியானாக இருக்கின்றோம். நாம் அவனிடம் தேவை உள்ளவர்களாக இருக்கின்றோம் என்று நினைக்க வேண்டும். சிலர் அதை மறந்துவிடுகிறார்கள். துவாவை மறந்தவர் சிலருக்கு தினந்தோறும் பிறரிடம் கையேந்தும் மோசமான வறுமை நிலையும் ஏற்படுகிறது. சிலருக்கு போதுமானதாக பொருளாதாரம் இருந்தாலும் ஆனால் உள்ளங்கள் நிரம்புவதில்லை. எப்படி உள்ளங்கள் நிரம்பும்? மேலும் அல்லாஹ்விடத்தில் நாம் துவா கேட்டு கொஞ்சமாக கொடுத்தாலும் கூட உள்ளங்கள் நிரம்பிவிடும், மகிழ்ச்சி பொங்கும். மேலும் ஆனால் அதற்கு மாறாக அவனிடம் துவா கேட்காமலேயே மலையளவு பொருளாதாரம் இருந்தும் கூட உள்ளங்கள் நிரம்பிவிடாது, மகிழ்ச்சியும் அடைய முடியாது. எனவே இனிமேல் துவாக்களை கையில் எடுப்போம், இழந்த சந்தோஷத்தை மீட்டெடுப்போம். துவா கேட்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. இப்போது அது எப்படி என்று நான் சொல்கிறேன். இந்த அமலை எப்படி செய்யணும்னா, நாம் ஒவ்வொரு தடவையும் கடமையான தொழுகை தொழுதுவிட்டு அமர்ந்திருப்போம். அப்பொழுது நான் கூறுகின்ற இந்த அல்லாஹ்வின் திருநாமங்கள், இது குர்ஆனையும் ஒரு பகுதியாக வசனங்களாக வந்துள்ளது. அந்த திருநாமங்களை 33 முறை ஓதி நீங்கள் துவா கேட்க வேண்டும். இப்போது அந்த திருநாமங்களை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு முறையும் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு துவாவை கேட்கும்போது முன்னும் பின்னும் ஸலவாத் ஓதிக்கொள்ளுங்கள். இப்போது அல்லாஹ்வின் திருநாமங்களை பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாயிரு வல் பாத். ஆதியானவன், இறுதியானவன், வெளிரங்கமானவன், அந்தரங்கமானவன். இந்த அல்லாஹ்வின் திருநாமங்களை நீங்கள் முறைப்படி 33 தடவை ஓதி அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்கள். இந்த முறைப்படி நீங்கள் துவா கேட்டால் உங்கள் துவாக்கள் சிறகுகள் முளைத்து அல்லாஹ்வின் அர்ஷுக்கடியில் கொண்டு போய் சேர்க்கும். உங்கள் துவாவும் இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் கபூலாக்கப்படும். இது நான் ஒரு ஹஜரத் மூலமாக தெரிந்து கொண்டேன். அதனால்தான் நான் உங்களிடம் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் முயற்சி செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். ஆமீன். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு தேவையான துவாக்கள் என்னவென்று சொல்லுங்கள், நான் பதிவில் போடுறேன். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.